கொடிய நோய் கிருமிகளையும் நொடியில் அழித்துவிடும் நம்ம ASK Jhansi Home Care Products. Order online at askjhansi.com. Free home delivery. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ASK Jhansi சுவேனா மஜ்கர். இப்போ வீட்டிலே தயாரிக்கக்கூடிய ஒரு பயோ லிக்விட் பற்றி பார்க்க போகிறோம். அந்த பயோ லிக்விட் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா 3 முக்கிய யூஸ் இருக்குது அதுக்கு. ஃபர்ஸ்ட் என்னன்னா, வீட்டில் எங்கெல்லாம் துர்நாற்றம் இருக்கோ அது எல்லாத்தையும் நீக்கிரும். உதாரணமாக சோஃபா மேலே ஒரு மாதிரி ரொம்ப நாளாக நம்ம வாஷ் பண்ணாமல் அப்படியே வைக்கும்போது ஒரு வாடை அடிக்கும். அதே மாதிரி நம்ம பெட்டில் குழந்தைங்க யூரின் போனால் வாடை அடிக்கும், டாய்லெட்டில் வாடை அடிக்கும். ரொம்ப நாள் ஒரு ரூமை பூட்டி வச்சு ஓப்பன் பண்ணால் ஒரு மாதிரி ஸ்டிங்கிங் ஸ்மெல் வரும். இந்த மாதிரி ஸ்மெல்ல எல்லாமே அது வந்து போக்கிரும், நியூட்ரலைஸ் பண்ணிடும். ரெண்டாவது யூஸ் என்ன அப்படின்னா, செடிகளுக்கு இதை வந்து ஸ்ப்ரே பண்ணும்போது வேர் வளரும் போதே நல்லா வந்து ஸ்ட்ராங்காக ஸ்ட்ரென்த்தோட வளரும். அதனால வந்து நிறைய பக்க கிளைகள் விட்டு வரும். அதே மாதிரி செடிகள் வந்து நோய் தாக்கத்தை வந்து தாங்கி நோய்கள்லாம் வராமல் வித்ஸ்டாண்ட் பண்ணி நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும் செடிகளுக்கு. மூணாவது என்ன அப்படின்னா, நம்ம வந்து நம்மளுடைய ட்ரைனேஜ் வந்து அடைச்சிக்கிச்சு அப்படின்னா அந்த இது கொஞ்சம் ஊற்றும் போது அந்த அடைப்பு வந்து நீங்கிரும். அப்படி நீங்கிரும் அப்படிங்கிறதுனால இது வந்து ஆசிட் மாதிரி அப்படின்னு நினைக்க வேண்டாம். முழுக்க முழுக்க வீட்டில் கிடைக்கக்கூடிய பொருளை வச்சு, எளிமையான பொருட்களை வச்சு தான் இதை வந்து தயார் பண்ண போகிறோம். நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, அரிசி கழுவுற தண்ணி வச்சு தான் நம்ம இதை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இனி எப்படி இதை ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் அரிசி கழுவும் போது ஒரே ஒரு நாள் மட்டும் ஒரே 1 கப்பு கழுநீர் தண்ணி எடுத்து வச்சா போதும். இதை வந்து நீங்கள் 1 வருஷம் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், கெட்டு போகாது. ஸோ பார்த்தீங்கன்னா, நீங்கள் கழுவும் போது ஒரே 1 டம்ளர் தண்ணி மட்டும் ஊற்றி கொஞ்சம் நல்ல திக்காக ஃபஸ்ட்டு கழுநீர் தண்ணியை மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. நல்ல தண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு 1 கப் தண்ணி இருந்தால் போதும். அதனால ரொம்ப நேரம் ஊற வைக்காதீங்க. ரொம்ப நேரம் ஊற வச்சிங்கன்னா கல்நீர் வாடை அடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க, ரொம்ப கல்நீர் ஏறிக்கும். ஸோ எவ்வளோ அரிசி போடுறீங்க அப்படிங்கிறதெல்லாம் கணக்கில். நீங்கள் வந்து கொஞ்சம் தண்ணி மட்டும் 1 கப்பு வர்ற மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த அரிசியை வந்து வழக்கம் போல் கழுவி வழக்கம் போல் சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கல்நீர் தண்ணியை என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஓட்டை மூடி அல்லது துணி அல்லது மூடாடினாலும் பரவாயில்ல எடுத்து அப்படியே ஒரு 5 நாள்லேருந்து 7 நாள் வரைக்கும் ஒரு வெதுவெதுப்பான இடத்துல வச்சிடணும். ஃப்ரிட்ஜு மேலே வைக்கிறதுனா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான்லாம் ஃப்ரிட்ஜு மேலே தான் வச்சேன். ஏன்னா அதில் ஒரு மாதிரி வெதுவெதுப்பு எப்போவுமே இருந்துகிட்ருக்கும் இல்லையா. அதனால் மூடாமல் வச்சா பூச்சி விழுந்துருங்கிற பயம் இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து ஓட்டை மூடி மாதிரி போட்டு மூடி வச்சுருங்க. ஏன்னா இது வந்து காற்றுல இருக்கக்கூடிய பாக்டீரியாக்களை அட்ராக்ட் பண்ணணும். மைக்ரோப்ஸ் வந்து இதில் வந்து தங்கணும். அதுக்காக தான் நம்ம வந்து ஒரு 5 நாள்லேருந்து 7 நாள் வரைக்கும் வைக்கிறோம். நல்ல ஹீட்டான கிளைமேட் அப்படின்னா 4 நாள் 5 நாள்லேயே ரெடி ஆயிரும். கொஞ்சம் கூலிங் பிளேஸில் இருக்கிறவங்க அப்படின்னா 1 வீக் வெயிட் பண்ணும். இப்போ நம்ம வச்ச அரிசி கழுவுன தண்ணி 1 வீக் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஏடு மாதிரி நிற்கும். அது நமக்கு தேவையில்லை. அதை வந்து எடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து எடுத்துட்டோம். இப்போ வந்து இதை வந்து நீங்கள் இதை விட ஒரு பெரிய ஜாடியில் வந்து மாற்றிக்கோங்க. மண் ஜாடி அல்லது கண்ணாடி ஜாடியாக இருந்தால் ரொம்ப நல்லது. இப்போ நான் இந்த கிளாஸ் ஜாரில் மாற்றுறேன். நல்ல ஒரு புளிச்ச வாடை மாதிரி அடிக்கும். ரொம்ப லாங்காக விட்டீங்க அப்படின்னா ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வந்துடும். அதனால ஒரு 5 நாள் 6 நாளில் வந்து நீங்கள் அதை பார்த்து மாற்றிடுங்க. இப்போ நம்ம மாற்றியாச்சு. இதுக்கு அடுத்தது வந்து இதில் நம்ம பால் கலக்கணும். என்ன பால் அப்படின்னா, எந்த பால் வேணாலும் கலக்கலாம். நம்ம வந்து ஆவின் பால், காய்ச்சினது, காய்ச்சாதது, பசும்பால் எதாக இருந்தாலும் ஓகே தான். ஸோ எவ்வளோ கலக்கணும் அப்படின்னா, இதில் எவ்வளோ இருக்கோ அதில் வந்து 3 பங்கு கலக்கணும் மினிமம். அதுக்கு மேலே 5 பங்கு 6 பங்கு 7 பங்கு கூட நம்ம கலக்கலாம். ஏன்னா நாம் தயாரிக்க போகிறது வந்து லாக்டிக் ஆசிட் பாக்டீரியான்னு சொல்லக்கூடியது. இதை வந்து லாக்டோ பேசிலஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, லாக்டோ பி அப்படின்னு சொல்லுவாங்க சுருக்கமாக. இப்போ 1 கப்பு இருக்குது. ஸோ நான் 3 கப்பு பால் வந்து இதில் சேர்க்குறேன். சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து மூடி திரும்பவும் ஒரு 4 நாள் 5 நாள் வந்து விட்டுறலாம். கிளைமேட்டை பொறுத்துங்க. நல்லா வந்து ஹாட் கிளைமேட் அப்படின்னா ஒரு 4 நாள் போதும். இல்லை அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 5 நாள் 6 நாள் வரைக்கும் தேவைப்படும். மில்க் அப்படின்னாலே லாக்டோஜன் அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா. அதுதான் வந்து லாக்டிக் ஆசிட் பாக்டீரியா. இந்த மில்கில் இருக்கிற பாக்டீரியா என்ன பண்ணுன்னா, நம்ம வச்ச அந்த தண்ணியில் இருக்கக்கூடிய ஸ்டார்ச்சை வந்து சாப்பிட்டு வந்து நல்லா வந்து பெருகி தனியாக பிரிஞ்சு வரும். இப்போ பாருங்க, இது வந்து ரெடி ஆயிடுச்சு. 3 லேயராக பிரிஞ்சு நிற்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். மேலே வந்து ஒயிட் கலரில் இருக்கும். அது வந்து சீஸ். ஆக்சுவலாக அது வந்து கெட்டு போன மாதிரி ஆகிடும். அதனால அது நம்ம யூஸ் பண்ண முடியாது. அதை எடுத்து நீங்கள் வந்து கம்போஸ்ட் பீனில் போட்டு அதை வந்து பண்ணிக்கலாம்.
நடுவில் இருக்கிறது வந்து ஒரு கண்ணாடி மாதிரி தண்ணி மாதிரியான ஒரு லேயர், அதுதான் நமக்கு வேணும். கீழே இருக்கிறது டஸ்ட் பார்ட்டிகிள்ஸ், ஸோ அதுவும் நமக்கு தேவையில்லை. இந்த கண்ணாடி மாதிரி இருக்கிற லேயரை நம்ம அப்படியே செப்பரேட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து இதில் இருந்து ஜஸ்ட் ஒரு ஸ்பூன் வச்சுட்டு தண்ணியை மட்டும் அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். இப்போ நமக்கு பியூரான லாக்டோபாசிலஸ் பாக்டீரியா மட்டும் கிடைச்சிருக்கு. இப்போ வந்து இதை நம்ம வெளியே வைக்க முடியாது, வச்சா கெட்டு போயிடும், அது வந்து ஸ்பாயில் ஆயிரும். ஸ்பாயில் ஆகிட்டு பாக்டீரியாக்களும் அது டை ஆயிரும். 1 or 2 days அல்லது 1 week 10 days கூட ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். பட் ஃப்ரிட்ஜில் வைக்காம நம்ம இதுக்கு இன்னொரு ப்ராசஸ் இருக்குது, அதையும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா வெளியே வச்சுக்கலாம். இந்த லாக்டோ பாக்டீரியான்னு சொல்கிறேன் இல்லையா, அந்த பாக்டீரியாவுக்கு இதுக்கு ஃபீட் பண்ணுறக்கு நம்ம வந்து நாட்டு சக்கரை அல்லது நாட்டு வெல்லத்தை சேர்க்கணும். இது கூட ஈக்குவலாக நம்ம எதில் கப்பில் மெஷர் பண்ணுறோம் இல்லைங்களா, அதே கப்பில் ஈக்குவல் அளவுக்கு நீங்கள் சக்கரை சேர்த்துக்கோங்க. ஒயிட் சுகர் வேணாம், அது வந்து நிறைய கெமிக்கல் சேர்த்து தயாரிக்கிறதுனால அது வேணாம். நான் வந்து 1/2 கிலோ நாட்டு சர்க்கரையை அப்படியே சேர்த்துட்டேன். சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ராசஸ் முடியறதுக்கு இன்னும் ஒரு வீக் வந்து நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ இதை எடுத்து ஒரு ஓரமாக மூடி வச்சிடலாம். இப்போ 1 week ஆயிடுச்சுங்க. ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க, இந்த மாதிரி ஏடு படிஞ்ச மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி இருந்தால் உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். மேலே தான் ஏடு படிஞ்ச மாதிரி இருக்கும், உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா தேன் மாதிரி உங்களுக்கு வந்து இருக்கும். இப்போ இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் வடிகட்டிக்கலாம். இப்போ நமக்கு கிடைச்சிருக்கிறது பியூரான லாக்டிக் ஆசிட் பாக்டீரியா. இதை நம்ம ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம 1 year வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஃபுல் பாட்டில் வந்திருக்கு. கிட்டத்தட்ட 1 liter வந்து அப்படியே பியூர் ஸ்டாக் வந்து எனக்கு கிடைச்சிருக்குது. ப்ளஸ் இவ்வளோ வந்து எக்ஸஸாக கிடைச்சிருக்கு. இதையும் நான் இன்னொரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ண போகிறேன். இப்போ நான் வந்து 3 uses சொன்னேன் இல்லையா, அந்த 3 uses-உம் எப்படி இதை வச்சு நம்ம செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் யூஸ் வந்து ட்ரைனேஜில் வந்து கிளாக்ஸ் இருந்தால், அதாவது நம்மளுக்கு ட்ரைனேஜ் வெளியே போகிற பைப் இருக்குல்ல, அது வந்து ஏதாவது அடப்பு இருந்தால் அதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு சொன்னேன். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா செடிகளுக்கு வந்து எப்படி வந்து இதை யூஸ் பண்ணுறது அப்படின்னு. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து சோஃபா, இந்த மாதிரி வாடையான டாய்லெட், அதுலலாம் இருக்கிற வாடையை நீக்கி அதை வந்து டியோட்ரைஸ் பண்ணி நல்ல ஸ்டிங்கிங் ஸ்மெல் போய் ஒரு ஃப்ரெஷ் ஏர் இருக்கிற மாதிரி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கிளாக்டு ட்ரைனேஜ். எங்கள் ட்ரைனேஜில் வந்து கிளாக்ஸ்லாம் எதுவும் இல்லை, பட் டெமோக்காக நான் பண்ணி காமிக்கிறேன். ஆக்சுவலாக இதோடைய மெக்கானிசம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னன்னா, இது வந்து ஒரு மைக்ரோப்ஸுங்க. இது வந்து ஒரு கொரியன் மெத்தடு. இது வந்து என்ன பண்ணுன்னா, இந்த பாக்டீரியா போயிட்டு மற்ற கிருமிகள் என்னெல்லாம் அடைச்சிருக்கோ அதை எல்லாத்தையும், அந்த உணவு துகள்கள் எல்லாத்தையும் சாப்பிட்டு செரிச்சு அது வந்து வலி கொடுக்கும். ஸோ வந்து என்ன பண்ணுன்னா, நீங்கள் வந்து ட்ரைனேஜ் அடைச்சிருச்சுன்னா ஒரு ஈவினிங் போல் எல்லா ஒர்க்கையும் ஸ்டாப் பண்ணிவிட்டு, தண்ணி விடுறதையும் ஸ்டாப் பண்ணிவிட்டு, இதை வந்து அப்படியே ராவா எதுவுமே மிக்ஸ் பண்ணாமல் வெரி பவர்ஃபுல் ராவாக இருக்கிறது அப்படியே நீங்கள் வந்து கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ட்ரைனேஜில் இப்படி ஊற்றி விட்டுருங்க. அந்த கிளாக் வரைக்கும் அது போகும். கிளாகுக்கு மேலே போக முடியாமல் அப்படியே நிற்கும் இல்லையா. ஸோ உங்களுக்கு ஓவர் நைட் அப்படியே விட்டுருங்க. அப்படி விடும்போது என்ன ஆகும்னா, ஓவர் நைட்டில் அந்த ஜெர்ம்ஸ் போய் அந்த ஃபுட் பார்ட்டிகிள்ஸ் எல்லாத்தையுமே அது வந்து டைஜஸ்ட் பண்ணி நிறைய நுண்ணுயிர்கள் பெருகி கெட்டதை அழிச்சு மார்னிங்குள்ளே உங்களுக்கு வந்து ட்ரைனேஜ் கிளாக் வந்து ரிலீஸ் ஆயிரும். அப்படி ரிலீஸ் ஆகலைன்னா இன்னொரு 1 day வந்து நீங்கள் விட வேண்டியிருக்கும். செடி வளர்ச்சிக்கு இது எந்த விதத்தில் பயன்படுதுன்னு பார்க்கலாம். 2 முக்கியமான யூஸ் இருக்குது. முதல் என்ன அப்படின்னா, இதை வந்து மண்ணில் தெளிக்கும் போது மண்ணில் நுண்ணுயிர்கள் நிறைய பெருகி அது மூலமாக ஆரோக்கியமான செடிகள், நல்ல வேர் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும், தண்டும் ஸ்ட்ராங்காக இருக்கும், அந்த மாதிரியான செடிகள் வளரும். அதனால பொதுவாக வீக்கான செடிகள் தான் நோய் வந்து ஈஸியாக வந்து தாக்கும். நல்ல செடியே ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா நோய் தாக்கத்தை அது வித்ஸ்டாண்ட் பண்ணக்கூடியதா, அதாவது நோய் வராமல் நல்ல ஸ்ட்ராங்கான செடியாக அது வளர்றதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ரெண்டாவது என்ன அப்படின்னா, இதை வந்து நம்ம இலைகள் மேலே ஃபோலியார் ஸ்ப்ரேயாக கொடுக்கும்போது ஆல்ரெடி இலைகளில் இருக்கக்கூடிய கெட்டது செய்யக்கூடிய நுண்ணுயிர்கள் எல்லாமே டிஸ்ட்ராய் ஆகி இது வந்து ஒரு படலமாக படர்ந்துக்குது. அதனால கெட்ட நுண்ணுயிர்கள் பரவாமல் இது வந்து பாதுகாக்குது. அதனால பூச்சி தாக்கமும் இல்லாமல் குறைவான பூச்சி தாக்கம் தான் இருக்கும், இல்லைன்னா இல்லாமையே இருக்கும். இந்த மாதிரி 2 வகையில் இது வந்து பயன்படுதுங்க. இதை வந்து செடிகளுக்கு எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, 1 liter தண்ணிக்கு வந்து 2 ml இருந்து அதிகபட்சம் 5 ml வரைக்கும், அதுக்கு மேலே வந்து நம்ம கொடுக்கக்கூடாது. ஏன்னா இது ரொம்ப பவர்ஃபுல், நிறைய நுண்ணுயிர்கள் இருக்கிறதுனால நம்ம அவ்வளோதான் கொடுக்கணும். ஸோ நம்ம வந்து இப்போ ஒரு 5 liter தண்ணி எடுத்திருக்கோம் அப்படின்னா ஒரு 25 ml ஊற்றினாலே போதும். அதனால ரொம்ப லாங்காக வந்து நமக்கு வரும் கொஞ்சமாக இருந்தாவே. இப்போ நான் அது மாதிரி ஒரு 5 liter தண்ணி எடுத்திருக்கேன். இதில் வந்து ஒரு 25 ml ஆட் பண்ண போகிறேன்.
இப்போ நான் ஃபோலியார் ஸ்ப்ரே கொடுக்க போகிறேன். இதை வந்து கொஞ்சம் நாளாகவே நான் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். ரொம்ப நல்லா இருக்குது. செடி வளர்ச்சி நல்ல புஷ்ஷியான க்ரோத் கிடைக்குது. செடிகளோட வளர்ச்சியில் வித்தியாசம் தெரியுதுங்க. நல்லாவே வந்து நம்மளால் வந்து டிஃப்ரென்ஸை வந்து உணர முடியும். சோஃபாக்களில் இருக்கக்கூடிய ஸ்டிங்கிங் ஸ்மெல், பாத்ரூமில் இருக்கக்கூடிய பேட் ஆர்டர் இதெல்லாம் எப்படி நீக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஏதாவது ஒரு ஸ்ப்ரே பாட்டில் எடுத்துக்கோங்க. நான் வந்து நம்ம ஆஸ்க் ஜான்சி மல்டி கிளீனர் பாட்டில் எம்டி பாட்டில் எடுத்திருக்கேன். இது வரைக்கும் நீங்கள் மல்டி கிளீனர் வாங்கலை அப்படின்னா கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இதை வச்சு நீங்கள் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிக்க முடியும். காரு, பைக்கு, டூ வீலர், கிச்சனில் இருக்கிற எண்ணெய் பிசுக்கு, மெயினாக எண்ணெய் பிசுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த பாட்டில் வாங்கி காலியானதுக்கப்புறம் இது எம்டி பாட்டில் இருந்ததுன்னா இதில் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. 1 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கோங்க. 1 லிட்டர் தண்ணிக்கு 20 ml வீதம் கலந்துக்கோங்க. நல்லா ஷேக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சோஃபாவில் வந்து ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா போதும். சோஃபா, பெட்டு, பாத்ரூம் எல்லா இடத்துலையும் நல்ல ஒரு ஸ்ப்ரே கொடுங்க. ரொம்ப வந்து பேட் ஸ்மெல் இருக்குது அப்படின்னா தொடர்ந்து ஒரு 4 நாள் இதே மாதிரி ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா கொஞ்சம் நெஞ்சம் இருக்கிற அந்த கிருமிகள் தான் வந்து பேட் ஸ்மெல்லை ஏற்படுத்தக்கூடியது. அதை வந்து இது டெஸ்ட்ராய் பண்ணி இது வந்து போய் அந்த இடத்த வந்து ஆக்குபை பண்ணிக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால இதில் வந்து பேட் ஸ்மெல் எதுவும் வராது, ப்ளசன்ட் ஸ்மெல் தான் இருக்கும். அதனால் ஒரு ஸ்வீட் ஸ்மெல்லாக மாறிடும். உங்களுக்கு வந்து அந்த பேட் ஆர்டரை கண்டிப்பாக எடுத்துரும். இது வந்து சோஃபாவோட உரை தான். பட் சில சோஃபாலாம் வந்து பார்த்திங்கன்னா உரை இருக்காது, சும்மா அப்படியே அதை வந்து வாஷும் பண்ண முடியாது. அந்த மாதிரி இதுக்கு ஜஸ்ட் ஸ்ப்ரே பண்ணால் போதும். திரும்ப நீங்கள் தண்ணி ஊற்றிலாம் கழுவ வேணாம். நம்ம நாட்டு சக்கரை சேர்த்துருக்கறனால பிசுப்பிசுப்பு இருக்குமான்னு பயப்பட வேண்டியதில்லை. கண்டிப்பாக வந்து இதில் பிசுப்பிசுப்பு இருக்காது. ஏன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம யூடியூப் சேனல் ஆஸ்க் ஜான்சியை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாட்ச் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ. ஆஸ்க் ஜான்சி ஹோம் கேர் ப்ராடக்ட்ஸ் இப்பொழுது எல்லா ஊர்களிலும் எல்லா சூப்பர் மார்க்கெட், மளிகை கடைகள் மற்றும் ஃப்ரீ டோர் டெலிவரி ஆப்ஷனுடன் ஆன்லைனிலும் கிடைக்கின்றன. மேலும் விவரங்களுக்கு www.askjansi.com பாருங்கள்.